ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மோர் கொண்டு வந்தேன். நம்ம கழனிக்கு தான் வந்தோம். நடவு நட்டு 15 நாளைக்கு மேலே ஆகிட்டு களை எப்படி இருக்குது. இந்த வாட்டி வந்து நம்ம மிஷின் நடவு நட்டோம். களை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்தோமா. ஓகே, களைலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. புல்லு வந்து அது தேவையில்லாத புல்லுலாம் வந்து போன வாட்டி வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுது. இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்குது. சரி, நம்ம களையை பார்த்து தான் எத்தனை ஆள் வைக்கணும்னு சொல்லி களையை இருக்கிற பில்லை பார்த்து தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் களை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிணத்துல மீன் பாப்பா நம்மளே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா களை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாளைக்கு சனி, அதுக்கடுத்தது ஞாயிறு, பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு, எனக்குமே நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். என்ன குட்டி பையனை கூட்டிக்கின்னு வந்துட்டு நம்ம வந்து களை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடலான்னு பிளானிங். ஆள் வைக்காமல், ஆமாம் பிளானிங். பில்லு கொஞ்சம் எடுத்தார். நான் 2-3 வீடியோ எடுத்தேன். முயலுக்கு பில்லு அறுத்துக்கிட்டு குட்டி பையன் செப்பல் போடுப்பா. வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நாளைக்கு காலையிலே வந்து முடிஞ்ச வரைக்கும் லைவ் போடுவோம்னு நினைக்கிறேன். களை எடுத்துக்கிட்டே போன வாட்டி களைக்கு அப்படி தான் லைவ் போட்டுக்கிட்டே களை இருக்கும், ஜாலியாக இருந்தது. இது வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கழனிக்கெலாம் வந்து அடுத்தது மாடு வாங்க போகிறாரா? முயலை வச்சுக்கினே பில்லு அரைக்கிறதுக்கு வந்து சாருக்கு டைம் இல்லை. இப்போ வந்து மாடு வாங்க போகிறாராம். மாடு சமையல் வீடியோ போடலான்னு சொல்லியிருக்கிறாரு. நீ வந்து லாங் வீடியோ வந்து ட்ரை பண்ணு. ஓரளவு வியூவர்ஸ் போச்சு அப்படின்னா அங்கே தெரியுது பாருங்கள் வேப்ப மரம். நம்ம நிழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்தாடு தான் உட்காருவோம். அங்கே வந்து பார்த்தோன்னா நான் உனக்கு சரி பண்ணிடுறேன், க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த அருவாயிடு போட்டு வந்துருப்போம். சரி போ நான் பார்த்துக்கிறேன். கிளம்பு. அவர் என்ன சொல்கிறாரு, இடம் வந்து க்ளீன் பண்ணி தரேன், நீ வந்து சமையல் வீடியோ போடு அப்படிங்கிறாரு. ஓகே கிளம்புறாரு. ஷெட்டு பம்பு செட் வந்து தோருக்கு பாருங்கள் குட்டியாக. அதுக்குள்ளே பில்லு அறக்கிறது அந்த மண்வெட்டி ஒரு சில பொருள்லாம் வந்து அந்த பம்பு செட்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாரு. வச்சுட்டு வர போகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரோடு. நிறைய பேர் கேட்குறீங்க நிலம் எங்கே அப்படின்னு. நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக போகணும். அந்த ஷெட்டுக்கு நேராக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போனால் நம்ம வீடு இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக மகாபலிபுரம் வந்து இங்கிட்டு இருக்குது. இந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லை, மகாபலிபுரம். லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவளம். இதுக்கு இடையில தான் நம்ம இருக்கோம். சாய்க்குட்டி அதுக்குள்ளே அப்பா வேணுமா? அப்பா எங்க? நான் பேசுறது ஃபஸ்ட்டு கேட்குதா நானே தெரியல. அப்பா இல்லை போ. சாய் ஹாய் சொல்ல. ஹாய். அவர் வந்து இப்போ தான் பேச கற்றுக்கிறாரு. ஒரு சில நேரம் வந்து ஒரு பேசத்தே வந்து புரியாது. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன், நல்ல வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். பாய். வருவாருன்னு பார்க்குறேன் வரமாட்டேன். நல்லா கடன்னு பேசுவோம் மக்களே. இந்த ஃபோன் எடுத்தால் மட்டும் ஏன் இப்படி வாய் உளருதுன்னே தெரிய மாட்டாங்க. வந்துட்டார். நம்ம தலை தெரியுது எங்கே அது காணோம். அங்கே தானே இப்போ தலை தெரிஞ்சுது. தலை வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ, ரோட்டில் போகிறவங்களாம் என்னமோ மாதிரி பார்க்குறாங்கப்பா. என்ன அந்த பொண்ணு தனியாக ஃபோன் வச்சு பேசிட்டு கிடக்கு அப்படின்ட்டு. அவங்க பாருங்க, ஆரஞ்சு கலர் சொக்கா தெரியுதா? கணத்தை எட்டி பார்க்குறாரு. கணத்தில் செம்ம மீன் இருக்குது மக்களே. என்ன சாமி? அப்பா கோபம். அவர் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உழைச்சிட்டார். வேர்வை சிந்தி போட்டு வர்றாரு. எல்லாம் அவங்க ஆஃபீஸு ஸ்கூலுன்னு பரபரப்பாக இருக்காங்கப்பா. பாய் சொல்லுவாங்க தான் வெயிட்டிங். வெக்கமா வெக்கப்படுறாரா? சரி மக்களே, பாய்.